ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ பாய்ஸ் சீசன் 4 ஃபினாலே தாறுமாறு. முக்கியமாக பில்லி புச்சர் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். பில்லி புச்சர் மட்டும் இல்லை, ஹோம்லேண்டர் அண்ட் பில்லி புச்சர் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஈவ்லிஸ்டிக்காக போய் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட மொத்த உலகம் மாட்டிக்கிட்டு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிளிஃப் ஆங்கிளில் முடிச்சிருக்காங்க இந்த சீசன் 4 ஃபினாலே. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பல, என்னடா இவன் புச்சர் வந்து கேன்சரை வந்து சாக போகிற மாதிரியெல்லாம் காமிச்சிருந்தாங்க, இவனுக்கு எப்போ பவர் இருந்தது, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் என்னன்றதை நான் வீடியோ போக சொல்கிறேன். இந்த வீடியோலாம் மொத்தமாக ஃபினாலேல எப்படி இதை முடிச்சிருக்காங்க, சீசன் 5ல என்ன மாதிரி கதை போகுது, எப்படி மொத்தமாக முடிய போகுது அப்படின்றத வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பில்லி புச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்ற மாதிரி ஹாஸ்பிட்டலாக படுத்துக்கிட்டே கழிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட செத்துட்டார் போல அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். ஆனால் லாஸ்ட் ஷாட்டில் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்தார், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பண்ணுறாரு, இவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னா ஏன் அப்போவே இல்லை, ஏன் அப்போ பேஷண்ட் மாதிரி நடிச்சாரா இப்படின்னு சொல்லக்கூடிய பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். ஆக்சுவலாக அவருக்குள்ளே வந்து ஒரு ஆல்டர் ஈகோவுமே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துருப்போம். அவர் என்ன சொல்வார்னா, நீ ஏன் வலிக்கு வா, நீ என்னோட வலிக்கு வந்துட்டனா நான் உனக்கு பவர்ஸ் தரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆல்டர் ஈகோ அவருக்கு சொல்லும். அவர் வலின்றது வந்து வேற எதுவும் இல்லை, நீ வந்து பியூர் ஈவலா மாறிடு, அதுதான்டா புச்சர் நீ. ஸோ நீ எப்பயுமே ஒரு மாதிரி பேடாஸான கேரக்டர்டா, நீ யாருக்கும் இறக்கம் கருணெல்லாம் காட்ட மாட்டேன், இப்போ நம்ம மனுஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்க, ரயானை வந்து பாதுகாக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம புச்சர் வந்து தட்டி கழிச்சுட்டே இருப்பாரு. பட் ரயானோட செயல் வந்து லிட்டரலி நம்ம புச்சரை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் வலிக்க வரேன், ஈவலா மாதிரி எல்லா சூப்பர் ஹீரோஸையும், அதாவது எல்லாரையுமே கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நம்ம புச்சர். இதனால அந்த ஆல்டர் ஈகோ வந்து மொத்த பவர்ஸையும் அவருக்கு கொடுத்துருச்சு. அதாவது இவர் ஆல்ரெடி வந்து வி எடுத்துக்கிட்டாரு. வி எடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு இந்த பவர்ன்றது வந்து அந்த ஆல்டர் ஈகோ மூலமா கிடைச்சிருக்கு. ஆல்டர் ஈகோன்றது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி, அதை பிரேக் பண்ணிட்டு தான் அவர் வந்து அந்த பவர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல அவர் மாட்டிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலா அதை உடைச்சிட்டு அவர் அந்த பவர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்காரு புச்சர். சீசன் 3ல தாறுமாறான பவர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம ஹோம்லேண்டர் மாதிரியான பவர்ஸை வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. அதை காமிச்சிருக்கலாம். பட் ஏன் வேற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ பவர்ஸை வந்து இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த ஒரு எபிசோட லைட்டா அப்படி காமிச்சிருக்கான். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா லேசர் பீமும் வர மாதிரி காமிச்சா இன்னும் சூப்பரா தாறுமாறா இருக்கும். லிட்டரலி இந்த சைடு பாய் சைடு எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸோட டீமே உடஞ்சிருச்சு. புச்சர் நான் செய்யறது தான் இனி எவனும் என் குறுக்க நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. இப்ப பாய்ஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கு சுக்குன்னு ஒருங்கி நம்ம ஹியூகியும் ஸ்டார்லைட்டும் ஒரு பக்கம், மதர்ஸ் மில்க் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சியும் நம்ம கிமிக்கும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இல்ல நம்ம ஃப்ரெஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கிமிக்கவும் மாட்டிக்கிட்டாங்க, மதர்ஸ் மில்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம ஹியூகியை பிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டார்லைட் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டாங்க. இங்க புச்சர் வந்து நான் எல்லா சூப்பர்ஸையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூப்பர் ஹீரோ வைரஸை தூக்கிட்டு அவர் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க சூப்பர் ஹீரோ சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸையும் ஹோம்லேண்டரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஹோம்லேண்டரோட கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஹீரோஸும் அவங்க சொல்றதுதான் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க ஹோம்லேண்டரோட ஒரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்த அரசாங்கத்தையும் இவரோட கையில இவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதான் பிளான். கிட்டத்தட்ட காமிக்ஸ்ல நடந்த அந்த ஒரு ஃபினாலே மாதிரி ஒயிட் ஹவுஸ்ல தான் ஃபைனல் பேட்டில் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரசிடென்ட் கிட்டத்தட்ட நம்ம ஹோம்லேண்டரோட தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தாலுமே சீசன் 5ஓட ஃபினாலே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹோம்லேண்டரை பொறுத்தவரை என்னன்னா, நான் கடவுளா இருக்கணும், அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட வந்து எனக்கு அது இடையா வந்து நிக்க கூடாது, நான் தான் கடவுள், நான் தான் எல்லாருக்கும் மேல அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஈகோ இருக்கு. அதுக்கு வந்து பிரசிடென்ட் தான் ஒரே வழி. இவர் வந்து பிரசிடென்ட் மூலமா மொத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மொத்த விஷயங்களையும் நான் மாற்றி அமைக்க போறேன் எனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற முடிவு வந்து இப்போ ஹோம்லேண்டர் எடுத்திருக்காரு. இப்போ வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சரும் இப்போ கிளம்பி இருக்காரு. நான் வரேன் நீ வா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. புச்சரும் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல, ஹோம்லேண்டரும் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன நடக்க போதோ அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். இதை தாண்டி போஸ்ட் கிரெடிட் சீன் வேற. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல சோல்ஜர் பாயை காமிச்சிருக்காங்க. ஹோம்லேண்டர் போய் நம்ம சோல்ஜர் பாயை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு பிரிசன் மாதிரி ஒன்று அடைச்சி வச்சிருந்தாங்களே, அவரை மயக்க நிலையிலே வச்சிருக்க மாதிரியான கேஸை போட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் படுத்திருக்காரு. நம்ம ஹோம்லேண்டர் அவரை பார்க்குறாரு. மேபி சீசன் 5ல சோல்ஜர் பாய் கூட ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் வரக்கூடியவர் எந்த பக்கம் நிற்க போறாரு, நம்ம ஹோம்லேண்டர் பக்கம் நிற்க போறாரா, இல்லை பில்லி புச்சர் பக்கம் நிற்க போறாரா, இல்லை யார் சைடுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி வில்லனா வர போறாரா? ஏன்னா சீசன் 3ஓட ஃபினாலேல நம்ம ஹோம்லேண்டரை வச்சு செஞ்சவரே அவர் தான். இதன் காரணமாக டெஃபினட்டா
சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டர் பக்கம் நிற்க வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை ப்ரோ பாய்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம ஹோம்லேண்டர் அழிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பு இல்லை. அது நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூகிக்கு வந்து இப்போ புச்சர் மேலே ஒரு மிகப்பெரிய கோவமும் வெறியும் வந்திருக்கு. முக்கியமாக விக்டோரியாவை கொன்று நம்ம ஹியூகி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கி இருக்காரு புச்சர். ஹியூகி சொல்ல கேட்காம புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிவிட மொத்த பாய்ஸ் டீமே வந்து இப்போ புச்சரை வெறுக்கிறாங்க. அதனால புச்சர் பக்கம் பாய்ஸ் டீம் நிற்க மாட்டாங்க. மேபி அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு. புச்சர் கீழே வேலை செய்யாம அவங்க இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படலாம். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் பாய்ஸாகவே ஒர்க் ஆகல, எல்லாருமே தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் புச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புச்சர் எப்பயுமே வந்து ப்ராப்பராக பிளான் போட்டு யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அதை பக்காவாக செய்ய வச்சு ஒரு ப்ராப்பர் லீடராக இருப்பார். பட் இந்த ஒரு எபிசோட அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. ஒரு மாதிரி பிரச்சனையிலே எல்லாம் போய் முடிஞ்சிருக்குன்ற காரணத்தினால பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 4ல் வந்து கரெக்டாகவே இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகல அந்த டீம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரயான் எடுக்க போகிற முடிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஃபியூச்சரையும் அழகாக மாற்ற போகுது. இப்போ அவன் நல்ல பக்கம் நிற்க போகிறானா கெட்டது பக்கம் நிற்க போகிறானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கணிக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்த இருக்கான். அவன் வந்து நான் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் அவனுக்கு கெட்ட விஷயங்கள் பக்கம் நிற்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்குன்றான். அவன் வந்து ஒரு சின்ன பையன்றனால அவனுக்கு எந்த பக்கம் கால் எடுத்து வைக்கணுன்றது வந்து தெரியல. ஸோ அவன் வந்து குழம்பி போன ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கான். பட் யாராவது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடறான். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயான் என்ன போகிறான் அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒருவேளை ரயான் மட்டும் ஹோம்லேண்டர் பக்கம் நின்னானா அது வந்து புச்சருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம ரயான் புச்சர் பக்கம் நின்னானா அது வந்து ஹோம்லேண்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பட் புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட அவரோட ஆல்ட்ரிகேட்டை வந்து அவர் ரயானையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் அவரோட பவர்ஸை வாங்கியிருக்காரு. மேபி இங்கே நம்ம புச்சர் அவரோட பவர்ஸை வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீசன் 5 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ரியலி நான் வந்து பயங்கர ஹைப்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டிவி சீரிஸ் ஃப்ரான்ச்சைஸாக நான் பார்த்ததே இல்லை. சீசன் 1 to சீசன் 4 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே ஃபயர் தான், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லப்பா அப்படின்ற மாதிரி. ஒன்று கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே டாப் நாச்சு. லிட்ரலி சீசன் 5க்காக எல்லாருமே ஹைப்பு. ஸோ கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம்கிட்ட எல்லா ஃபச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சீசன் 5ல என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? முக்கியமாக காமிக்ஸில் வந்திருக்கக்கூடிய அது மாதிரி கிளைமேக்ஸை எதிர்பார்க்குறீங்களா, இல்லை இந்த ஒரு கிளைமேக்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை சொல்லுங்கள். காமிக்ஸில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாற்றிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இதுலேயும் நிறைய மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.